பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரூர் மாவட்டம் கடவூர் அருகே இடையப்பட்டி மேற்கு கிராமம் கிழக்கு ஐயம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் மற்றும் காளியம்மன் திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. கோவில்களுக்கு திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடத்த ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து முடிவு செய்ததைத் தொடர்ந்து முகூர்த்தக்கால் ஊன்றப்பட்டு அனைவருக்கும் காப்பு கட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் காவிரி நதியில் புனித நீராடி பால்குடம், தீர்த்த குடங்களை தாரை தப்பட்டை முழங்க வானவேடிக்கையுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் காவிரி புனித தீர்த்தம், பால்குடங்கள், முளைப்பாரி வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முதல் நாளில் அன்னையை மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், மூலமந்திர ஜபம், மகாபூர்ணாகுதி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடந்தன. தொடர்ந்து எந்திர ஸ்தாபனம் மற்றும் ஐம்பொன் கலச ஸ்தாபனம் நடைபெற்றது. இரண்டாம் நாளில் விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, ரக்ஷாபந்தனம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுதைகளுக்கு கண் திறத்தல், மூலவருக்கு அஷ்டபந்தனம் சாத்துதல், பூஜை, தீபாராதனை, கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடவூர் ஜமீன்தார் மோகன்குமார் முத்தையா தலைமையில் மாரியம்மன், காளியம்மன் சன்னதிகளில் புனித தீர்த்தம் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஊர் பெரியதனம் பழனிச்சாமி, ரகுபதி நாயக்கர், சுப்பிரமணி, ராஜாராம், பிச்சை, சத்துணவு பழனிச்சாமி, கனகராஜ் பூசாரி, மருதையப்பன் உள்ளிட்டோர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இப்படிப்பட்ட ஆன்மீக மற்றும் உள்ளூர் செய்திகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் இடி முரசு சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.